பிரபல சீரியல் நடிகை சுபாஷினி இறந்து போறதுக்கு முன்னாடி, அதாவது தூக்குமாட்டி இறந்து போறதுக்கு முன்னாடி அவங்களுடைய செல்ஃபோன் உடைஞ்சிருக்கு. அத உடைச்சது வந்து யாரு? அப்படிங்கிற இந்த தகவல் தான் இப்ப பரபரப்பா பேசுபொருளா வந்து மாறி இருக்குங்க. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே வீடியோவுக்கு மேல வியூ ப்ராடக்ட்ன்னு வந்து ஷோ ஆகும் ஸ்டார்ட்டிங்ல. அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, நெறைய ப்ராடக்ட் ஆஃபர்ல வந்து போயிட்டுருக்கு. அதுல உங்களுக்கு ஏதாவது அவசியம், அத்தியாவசியம் இருந்தா மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணி வந்து விட்டுருங்க. சீரியல் நடிகை, சினிமா நடிகைகள் இவங்க எல்லாருமே ரொம்ப ஆஹா, ஓஹோன்னு புகழோட உச்சத்துல வந்திருப்பாங்க. அவங்க போடக்கூடிய ரீல்ஸா இருக்கட்டும், வீடியோஸா இருக்கட்டும், அவங்க லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும், வெளியில இருந்து வந்து பார்க்கும்போது, "ச்சே! என்ன மாரி வாழ்க்கை! சூப்பரா வந்து வாழ்றாங்கல்ல, செம்மையா இருக்காங்கல்ல, சான்ஸே இல்ல." அப்படிங்கிற வந்து ஒரு பிம்பம் இருக்கும். ஆனா, ரியல் லைஃப் வேற, ரீல் லைஃப் வந்து வேற அப்படிங்கிற வந்து எதார்த்தம் வந்து அதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் வந்து தெரியும். இப்போ ஒரு நடிகையா வந்து இருக்கக்கூடிய ரீல் லைஃப்ல வந்து வாழக்கூடிய அந்த மாயையான உலகத்துல வாழ்றவங்களுக்கு, ஒரு சாதாரண மனுஷனா வந்து நம்ம இருந்துற மாட்டோமா? அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஒரு சாதாரண மனுஷனா இருக்கிறவங்களுக்கு நம்ம செலிபிரிட்டி ஆயிற மாட்டோமா? அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே கூட ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது என்னுடைய அதிகபட்சமான ஆசை ஒரு வீடு சொந்தமா வந்து கட்டணும். ஒரு ஸ்கூட்டர் வந்து வச்சிருக்கணும். இதுதாங்க என்னுடைய அதிகபட்சமான ஆசை. ஏன்னா, அதுல இருக்கக்கூடிய நிம்மதி, இப்ப நான் வாழக்கூடிய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில அந்த நிம்மதி இது இல்ல. இதுல என்னன்னா பேரும் புகழும் அதிகமா இருக்கு. இந்த அண்ணாமலை படத்துல சொல்ற மாரி, "கட்டாந்தரையில துண்ட விரிச்சு படுத்தேன், தூக்கம் கண்ண சொக்கிட்டு வந்துச்சு. ஆனா மெத்தை போட்டு வந்து படுக்கிறப்ப எந்த இதுவும் வந்து வரல." அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதே மாரி தான் இங்கேயும். இங்க என்னன்னா, பிரபல சீரியல் நடிகை சுபாஷினி வந்து கயல் சீரியல்ல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல வந்து நடிச்சுட்டு வந்தாங்க. இவங்களுடைய நேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா. இந்த ஸ்ரீலங்காவுல வந்து இருந்து, இந்த நடிப்பின் மீது இருக்கக்கூடிய தீராத காதலால இவங்க என்ன வர்றாங்க, இந்தியாவுக்கு வர்றாங்க. பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர வந்து கல்யாணம் பண்றாங்க. வாழ்க்கை ஆரம்பத்துல வந்து ஸ்டார்ட்டிங்ல நல்லா தான் வந்து போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வழக்கம் போல வந்து என்ன ஒண்ணுன்னா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ்கம்யூனிகேஷன் நெறையா வந்து நடக்குது. புரிதல் இல்லாம ஈகோ 2 பேத்துக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப நீ பெருசா, நான் பெருசா அப்படிங்கிறது மாரியான விஷயங்கள் வந்து ஆரம்பிக்குது. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீ ஏன் என்கிட்ட பர்மிஷன் கேட்கல? எனக்கு புடிச்சது மாரி நீ இருக்கணும். இப்படியான அந்த விஷயங்கள் வந்து அதிகமாக, ஒரு கட்டத்தில அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, எனக்கு புடிச்சது மாரியான லைஃப்ப தான் வந்து வாழ முடியும்னு ஃபுல் ஃபோக்கஸ்டு டூ நடிக்க வர்றது, ஷூட்டிங் வர்றது, இந்த மாரியான விஷயங்களுக்கு தான் வந்து முக்கியத்துவம் குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க போரூர்ல இருக்கக்கூடிய இப்போ ஒரு அபார்ட்மெண்ட்ல வந்து தங்கியிருக்காங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் தாங்கல்ல இந்த ஷூட்டிங் வந்து கயல் ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு. இந்த சம்பவம் வந்து நடக்கிறதுக்கு நாள் முன்னாடி வரைக்கும் சோசியல் மீடியாவுல ஆக்டிவா வந்திருக்காங்க. ஷூட்டெல்லாம் வந்து பார்த்தோன்னா போயிட்டு வந்திருக்காங்க. ஆனா, இந்த சம்பவம் எப்ப நடக்குதுன்னா, நைட் வந்து பெங்களூர்ல இருந்து ஹஸ்பண்ட் வந்து பிபின். அவர் வந்து ஃபோன் பண்றாப்ல. பிபின் வந்து ஃபோன் போட்ட உடனே, இவங்க என்ன பண்றாங்க, ஃபோன வந்து 2 டைம் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து எடுக்கலையாம். 3வது டைமா வந்து ஃபோன் போட்டதுக்கு அப்புறமும் இவங்க வந்து எடுக்குறாங்க. எடுக்க ஆரம்பிச்ச உடனே பிபினுக்கும் இவங்களுக்கும் ஆரம்பிச்ச இந்த பேச்சு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வந்து போய் வந்து முடிஞ்சிருக்குங்க. இது முடிச்சுட்டு அதுல வந்து அவங்களுக்கு உண்டான அந்த ஈகோ அதிகமா ரைஸ் ஆயி, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்க சூசைட் வந்து அட்டெண்ட் பண்ணி தூக்கு மாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இறந்திருக்காங்க. ஆனா, போலீஸார் வந்து அங்க வந்து இவங்களுடைய உடம்ப வந்து கைப்பத்தி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பும்போது பார்த்தா, அவங்களுடைய ஐஃபோன் வந்து உடைஞ்சிருக்கு. ஐஃபோன் வந்து என்னடா வந்து உடைஞ்சிருக்கு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய சிசிடிவியோ, இல்ல வந்து சுத்தி இருக்கிறதுல ஏதாச்சும் வந்து கிடைக்குமா, வைக்குமா, இங்க யாராவது வந்திருக்காங்களா, போயிருக்காங்களா அப்படிங்கிறது மாரியான விசாரணைகள் வந்து நடந்திருக்கு, வந்து வச்சிருக்கு. ஆனா செல்ஃபோன்ல கடைசியா இவங்களுடைய கைரேகை மட்டும் தான் வந்து பார்த்தோன்னா இருக்கிறதும் ஊர்ஜிதமா இருக்கு. ஆனா செல்ஃபோன தூக்கி போட்டு உடைக்கிற அளவுக்கு அப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் லெவல்ல என்ன இருக்கு அப்படிங்கிற வந்து ஒரு விசாரணை வந்து ஒரு பக்கம் வந்து போய்க்கிட்டு இருக்குங்க. அத தாண்டி இப்ப சுபாஷினியோட ஹஸ்பண்ட் வந்து பிபின்க்கு வந்து பார்த்தோன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மனுஷனுடைய நம்பர் இப்ப வந்து ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப், நாட் ரீச்சபிள் இந்த மாரியான விஷயங்கள் தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒரு சம்பவம் நடந்த பயத்திலயும், பதட்டத்திலயும் அவர் தலைமறைவாயிட்டாரு அப்படின்னு இப்ப வந்து பேசப்படுது. பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் முழு டீட்டெயில் வந்து தெரிய வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.